அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து பவானி ஜமுக்காலம். இந்த பவானி ஜமுக்காலம் நம்ம வாங்கும்போது அது லாங் லாஸ்டிங்காக வர்றதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. அது நான் எப்பயுமே பண்ணுவேன். அதை உங்களுக்கும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி முடிச்சு கடைசியில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த முடிச்சு போடும்போது எப்படின்னா பெருசு பெருசாக இருக்கும். இங்கே ஒரு கேப் விழுகுது, தெரியுதா உங்களுக்கு? இந்த நூலுக்கும் இதுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நூலை வந்து இப்படி சின்ன சின்னதாக நாட் போட்டு வச்சுக்கணும். முடிச்சு போட்டுட்டோன்னா நம்ம மிஷினில் வாஷிங் மிஷினில் போட்டாலும் துவைச்சாலுமே இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் உழைக்கும், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் சோஃபா இல்லை, அதனால் நான் வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜமுக்காலம் வாங்கிடுவேன். கீழே விரித்து இதில் தான் உட்காருவோம். ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த இது வந்து நம்ம தரையில் உட்காந்தா இட் கெட் டிசிபேட்டட். அப்போது நம்ம ஏதாவது ஒரு விரிப்பை வந்து விரித்து உட்காரணும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுலேருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் எப்பயுமே விரித்து தான் உட்காருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, இவ தரையிலலாம் உட்கார மாட்டா, எதையாவது விரித்து தான் உட்காருவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம தெரிகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுட்டா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த ஆக்சுவல் இந்த முடிச்சிருக்கா, இந்த முடிச்சை வந்து இப்படி இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரித்து இது சின்ன சின்னதாக வந்துதா. இப்போ குட்டியாக இருக்க கொஞ்சம் நூலை மட்டும் எடுத்து அதை என்ன பண்ண போகிறேன்னா இப்படி நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றியாச்சா? இப்படி சுற்றி இப்படி ஒரு நாட் இது டைட்டாக போட்டு கீழே வரைக்கும் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி நாட்டாக வந்துடும். அப்போ சின்ன சின்னதாக இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஜமுக்காலத்தோட நூல்லாம் பிரியாது. அப்படி இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும்போது இந்த ரெட் கலர் நூல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அன்ஈவன் ஆகி நமக்கு உழைக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இப்போ நீங்கள் பழைய சமுக்காலம் நான் விரிக்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் கீழே வந்து நான் விரிச்சிருக்கேன் தரையில். இப்போ பார்த்தீங்களா, இது பழசு. ஏன்னா கொஞ்சம் சாயம்லாம் போயிருக்கான், அதில் குட்டி குட்டி நாட்ஸாக இருக்கா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து நல்லா உழைக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் டிப். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பழைய ஜமுக்காலத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா இப்போது புது ஜமுக்காலம் வாங்கியிருந்தோமா, அதனால் டக்குன்னு எடுத்து உங்கள் ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலான்னு ஒரு வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.